ஒரு நாள் இசபெலோட பிறந்த நாள் வந்துச்சு. அந்த மொத்த ராஜ்யமும் அத கோலாகலமா கொண்டாடினாங்க. ஆடம்பரமான ஆடையும் விலை உயர்ந்த நகைகளையும் போட்டு இசபெல் அவ்வளவு அழகா இருந்தா. அங்க வந்த சில இளவரசர்களுக்கு கூட அவளோட அழக பார்த்து அவ கூட பழகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போதான் ஒரு வயசான பாட்டி அவளோட பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்கிற அரண்மனைக்குள்ள வந்தாங்க. அந்த வயசான பாட்டி பாக்குறதுக்கு அழுக்கு படிஞ்சு ரொம்பவே பாவமா இருந்தாங்க. இசபெல் ஒரு இளவரசர் கூட நடனமாடிக்கிட்டு இருக்க அவங்க அவளுக்கு பக்கத்துல போனாங்க. அவங்கள பார்த்ததும் இசபெலுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஹே, யார் நீ? இங்க என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. உன்னை பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு இசபெல் கத்திட்டே அந்த வயசானவங்களை பிடிச்சு தள்ளி விட கீழே விழுந்த அந்த வயசான பாட்டி இசபெல்ல ரொம்ப கோபமா பார்த்தாங்க. இதுக்கான தண்டனைய நீ கூடிய சீக்கிரம் அனுபவிப்ப அப்படின்னு சாபம் விட்டுட்டு அந்த பாட்டி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போக இசபெலுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க மாயமா மறைஞ்சதை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்க பிறந்த நாள் கொண்டாட்டமும் முடிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி இசபெல் ரொம்ப களைப்பா இருந்ததால நல்லா தூங்கினா. அடுத்த நாளும் விடிஞ்சது. என்னைக்கும் இல்லாம சுத்தி அவ்வளவு சத்தம் கேட்க தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்த்த இசபெலுக்கு தான் எங்க இருக்கிறோன்னே புரியல. அவளோட ஆடம்பரமான அரண்மனை இப்ப குடிசையா மாறி இருந்துச்சு. ஃபுல் வீடியோ சேனல் இருக்கு, மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.